ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் ஒன் டேக்கு நான் எவ்வளோ ட்ரேட் எடுக்கணும், எவ்வளோ லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். நீங்கள் ப்ராஃபிட் வந்தாலும் கண்ட்ரோல்டாக இருக்கணும், லாஸ் வந்தாலும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இன்னைக்கு டே ப்ராஃபிட் வந்துச்சா, ஐ எம் ஹாப்பி வித் தட். திருப்பி அடுத்த ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் என்ன சொல்லுவேன். ஏன்னா நானே எப்படி இருக்கேன் அப்படின்னா, சரி இன்னைக்கு ப்ராஃபிட் வந்துச்சா என்னது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா எடுத்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். பட் இந்த இடத்துல நான் எடுத்துனேன்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பேன். பட் எனக்கு வேணாம், மைண்ட் செட்டை டியூன் பண்ணணும். இந்த இடத்துல மிகப்பெரிய உங்களுக்கு ஆப்போனன்ட் யார், உங்கள் மிகப்பெரிய எதிரி யாருன்னா உங்கள் மைண்ட் செட் தான். நானும் இல்லை உங்களோட காம்படிட்டர்ஸும் உங்களுக்கு எதிரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பிஸ்னஸ்லேயும் எதிரி யாராக இருப்பாங்கன்னா உனக்கு காம்படிட்டர்ஸ், ஆப்போசிட்டில் கடை போட்டவங்க, உங்களோட பிஸ்னஸே பண்ணுறவங்க எதிரியாக இருப்பாங்க, நிறையா இது இருக்கும். ஆனால் ட்ரேடிங்கில் உங்கள் எதிரியே உங்கள் மைண்ட் செட் தான். ட்ரேடிங்கில் உங்கள் எதிரி யார், உங்கள் மைண்ட் செட் தான். ஸோ உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜெயிக்கவே முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நேராக போயிட்டு எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் லாஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா வீடியோ என்கேஜாக இருக்கும். வீடியோ என்கேஜாக ஆனனா நிறைய யூசர்ஸுக்கு போயிட்டு ஷேர் ஆகும். ஏன்னா இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்ம மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனவே அண்டில் தென் பை, see you all.